ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம வில்லேஜ் ஓல்டு விஞ்ஞானி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காரு. வண்டி ஏதாவது டூ வீலரில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ராலி செட் பண்ண போகிறாராம். அது என்ன பேசுகிறாருன்னு முழுசாக கேளுங்க, கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது சொல்கிறது வேலைக்கு ஆகுமா சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு. இதுபுற அங்கே வந்து வண்டி இப்படி முட்டுக்கட்ட மாதிரி இப்படி கைக்கு விட்டுருவாரு, விட்டு பொய்க்கத்து விட்டுருவாரு. முட்டுக்கட்டை கூட இந்த நம்ம டிராக்டருக்கு ஜாலியாக இருக்கிறாங்க. அதாங்க முட்டுக்கட்டை, அதை எடுத்து கொக்கி போட்டுருவாரு. அது திரும்ப போட்டு இவர் வண்டி கட்டிடுவாரு. ஏன்னா வாங்கியாரம் போட்டோன்னா குட்டியை சுட்டு போவார். எடுத்துன்னு போயிடுச்சு அப்படியே எடுத்துன்னு போயிடலாம். யார் வண்டியோட மாட்டின்னு போயிடலாம். யார் வண்டியும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். நம்ம வியாபாரம் பண்ணுறோமோ நம்ம வண்டிக்கு பண்ணோம்னா அது மாதிரி வியாபாரக்காரங்க நமக்கு பண்ணி கொடுங்க. சீட்டுக்கு இல்லை ஒரு மெத்தடு, ஒரு சீட்டு கட்டிடணும். அப்படி இல்லை, சீட்டு மேலேயே வச்சு போடுற மாதிரி கிளம்பு இருக்குது. யோ அந்த பைப்பு வந்து காட்டணும் வண்டியில். அந்த பைப்பில் பதச்சிக்கிறாயா சூப்பராக நம்ம ஒன்று அது ரெடி பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் பண்ணணும். ஆனால் அதுக்கு பிரேக் ஒன்றுமே தேவை. நம்ம வண்டியே பிரேக் பிடிச்சிக்கலாம். நம்ம வண்டி தான் பிரேக்கு. வண்டி கட் பண்ணும்போது மெதுவாக. ஏன்னா நம்ம விவசாயி, நம்ம வந்து இப்போ மாடு இருக்குதுன்னு வச்சுக்க, இந்த மாட்டுக்கு 4 கட்டு 10 கட்டு கூட ஏற்றலாம். 10 கட்டு ஏற்றுறோம், கைனிக்காக போகிறோம், தூக்கி மூத்தி வண்டியில் போடுறான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி அடிக்கிட்டு அப்படியே வண்டி எடுத்துன்னு வந்து மாட்டி எடுத்து நிறுத்துன்னு வந்து நேரலாம். அந்த வண்டி மட்டும் நல்ல கண்டிஷன் இருக்கணும். இன்னும் ஓட்டுற வண்டி சும்மா அது பாட்டு பிரேக் இல்லை கிரேக் இல்லைன்னு விட பிரேக் அடிச்சு அப்படியே நிற்கும். டிராக்டரில் மாட்டுற டேலர் மாரி தான். அதே தான் டிராக்டரே தான். அதே தான் டிராக்டர் டிப்பரு மினி டிப்பரு, அவ்வளோதான் மினி டிப்பரு. அதை ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஆனால் ஐடியா பண்ணி பண்ணணும். அது இந்தாங்கெல்லாம் வந்து மேல் வேலைக்கு தான். இது அதுக்கு கொஞ்சம் ஹெவி போடணும். கீழே வந்து அது ஒரு ராடு ஸ்கொயர் தவிர திக்காக இருக்கும். இந்த வீல் டு இந்த வீல் உட்காரத்துக்கு நம்மக்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இருக்குது, வெல்டிங் மிஷின் இருக்குது, கட்டிங் மிஷின் இருக்குது. வெல்டிங் மிஷின் சும்மா தான் கிடக்குது. இருக்குது 10 கிலோவுக்கு தரமான இருக்கணும். அதெல்லாம் நான் பார்த்து வச்சுக்குவேன். நான் சொல்கிற மாதிரி 10 வைக்கணும். போய் அங்கே என் கதவு போடுறான் கேட்டு. என் கதவு கேட்டு நான் தான் போட்டேன். எங்கே ஓப்பன் ஆகுது லூஸே வரல. அது புதுசு. அப்போ 1000 ரூபாய் வச்சுக்கோ. ஏடா ஒரு வெல்ட்ரு 10 வைக்கிறதுக்கு ஒரு அப்ரெண்டிஸ் 10 வைக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லை. நாமளே கற்றுக்கிட்டு ஆனால் ஒரு பணம் வேணும். பணம் ஒரு 6 பவுண்டு சமட்டி வேணும். 6 பவுண்டு 8 பவுண்டுலாம் கூடாது. 6 பவுண்டு சமட்டினா இது தட்டுறான்னு வச்சுக்கா, நம்ம ஒரு வெயிட் வச்சு பிடிக்கணும், இடிக்கணும். இது தட்டு 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 பெண்டு வளைக்கிறது. ஜான் எப்படி வளைக்கிறான்? பாரில் போட்டு வச்சிடறான் பைப்புனா. இது தட்டலாம் சேப்பு கொண்டாடுறது. இந்த வீலை வந்து நம்ம கீழ் பாட்டம் போடுறல பிரேம் கையில் கிடைக்குமா? செட்டாகவே கிடைக்குமே. சின்ன அந்த ஆட்டோ இது கச்சா நல்லாயிருக்கும். அடா நீ வாழைப்பாக்கிற வண்டி ஒன்று கச்சா போதும். நீ அது எல்லாம் சைக்கிள் பாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன்று சின்ன வீலாக இருக்கணும். நம்ம அப்போ தான் நம்ம வீலுக்கிட்ட 2 வீலர் கரெக்டாக இருக்கும். அந்த வண்டிக்கு நான் மெட்ராஸில் பார்த்த வண்டியை இதோ இல்லை. ஸ்கூட்டி வீலு ஏகப்பட்டது கிடக்குது. ஸ்கூட்டி வீலு சின்னதுங்க, அதுக்கு எதாவது மாதிரி பாடி ஹைட்டு ஏறிடுங்க. ஐயோ சாமி, அது ஸ்கூட்டி வீல் சின்ன தானே. நம்ம பாடி கட்டும் போது ஹைட்டு தூக்கி போகிறோம். நம்ம சூப்பர் எக்ஸல்னால் சூப்பர் எக்ஸல் தான் போடணும். அதே மட்டத்துக்கு வரும். சரி, 2 வீலு சூப்பர் எக்ஸ் வீல் கிடைக்காதா கையில்? அது தாராளமாக கிடைக்கும். அப்புறம்ண்ணா சூப்பர் எக்ஸல் அது ட்ரம்மு அப்பு இருந்தால் போதும். அப்படியே ஒரு நெட்டு போட்டு அதுதான் 2 பக்கம் போட்டு அப்படியே வச்சு செட். அவ்வளோதான். சூப்பராக. இந்த பக்கம் வரது வந்து பட்டர் பிளாட்டு 1.5 கால். இது வரை இப்படி வளைச்சி இப்படி போகணும். 2 பக்கம் பிடிப்புது. பிடிச்சிட்டு இவங்க அர்த்தம் சொருவிட்டுன்னு வச்சுக்கலாம். லேசாக பிள்ளை இருக்கணும். வீல் ஃப்ரீயாக ஓடணும். அவங்க ட்ரம் எதுக்கு போடுறான்? நீ அந்த இது கூட அப்பு கூட போடுறதில்ல. அதுக்கு பிள்ளை வாசல் போட்டுக்கணும், நெட்டு போட்டுக்கணும். 2 வீல் மட்டும் தான் போடும், பெண்டு இல்லாமல். அந்த பக்கம் ஒரு வீல். அதை நீ அந்த பக்கம் பார்க்காத அளவுக்கு இப்படி திருப்பி போடணும். வீலை இப்படி திருப்பி போடணும். வீலை பார்க்கறதுக்காக பார்த்தா ஓட்டெல்லாம் உள்ளே இருக்கும். அப்படி நம்ம பிரேக்கை பிடிக்க போகிறோம். பிரேக் நம்ம மெயின் வண்டியில் பிடிச்சி போகிறோம். இது அதுக்கு ஆக்சல் போட்டு நெட்வொர்க் டைப் பண்ணிட்டு ஓகே வீல் ரெடி பண்ணிட்டு சேர்ஸு. சரி, அதுக்கு ஒரு கட்டு பிளேட் இருந்தால் நல்லாயிருக்கும். கட்டு பிளேட்னா பேலன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது கட்டு பிளேட் நம்ம இருக்கணும். இந்த வண்டிக்கு தேவையில்லை. தரன்னு வருமே. நம்ம போகிறது 20 போகிறோம். அதுக்கு கட்டு பிளேட் நம்ம கொக்கி மாட்டுறோம். மெதுவாக இதுமா போகுது. அதனால பின்னாடியே வரப்போகுது. வீடு குண்டு வழியாக போகுது. மாட்டு வண்டி மாரி. இதுக்கு கீழ்மட்டம் இந்த இதெல்லாம் எடுத்து 4 நிப்பாட்டி நிறுத்து
அதுக்கு மேலே ஒரு பிரேம் அடிக்கணும், சப்போர்ட்டு பிளாட்ஃபார்ம் போடணும். பிளாட்ஃபார்ம் போட்டு அதுக்கு மேலே 3 சப்போர்ட் விட்டு காடு பாத்திரம் வைக்கணும், உள்ளே விழாத அளவுக்கு தவிர அதை கைட்டி விட்டணும். அட மூட்டை ஒன்றா மூட்டை வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு மாட்டிக்கணும். அது அந்த குச்சி மாரி ஆல்ட்ராப்பு அதுக்கு டிராக்டரில் இருக்குது லாக்கு. அது பின்டோருக்கும் போடணும். சும்மா ஒன்றும் கிடையாது. நீ ஒரு சூப்பர் எக்ஸல் நல்ல யூடியூட்டி வாங்கி அதை நீ பண்ணி வச்சுனாலே 1 லட்சம் வைக்கணும். நம்மளே வைக்கணும், நம்ம ஓன் யூஸ் தானே. ஒரு வண்டி ரெடி பண்ணி நம்ம டெக்னாலஜி பண்ணிட்டோம்னா மிஷின்லேயே கிரைண்டிங் கடைசியே வேலை இருக்காது லோக்கலுக்கு. 4 மூட்டை அத்தோட ஏற்றலாம், 10 கட்டு ஏற்றலாம். ஆமாம், 10 பேரை உட்கார வச்சு போகலாம். தம்பி போடா, நம்ம ஓன் விவசாயத்துக்கு தானே யூஸ் பண்ணோம். ஆனால் ஓட்டல் நல்லா இருக்கணும். ஆனால் பைபாஸில் போகக்கூடாது, நம்ம லோக்கல் வில்லேஜுக்கு மட்டும்தான். ஒரு தனிக்கணை போட 25 கணை இருக்கும். ஒரு நாசாடை வச்சுக்கின்னு நானே நாசாடை வச்சுக்கின்னு வச்சு ரோட்டில் வீட்டில் செஞ்சுருவேன். எல்லா வைக்கத்தையும் அடிக்குவேன். அட்டமதங்க போட்டோன்னா என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு பண்ணோம். வேளாங்கடிக்கு போகிறோம். பொருள்லாம் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா. ஜேஐ பைப்பு மட்டும் 1லேருந்து 2லேருந்து இருந்தால் போதும். எச்சா விட வேண்டியா? நம்ம அந்த டைமண்ட் பிளேடு தான் போகணும். பிளாட்ஃபார்ம் பஸ்ஸெல்லாம் போயிடும். டைமண்ட் பிளேடு தண்ணியே போட்டால் மைலே வந்தாலும் ஒன்றும் நம்ம அதுக்கு ரூட்டில் விட வேண்டியா. ஆனால் அந்த வண்டி நீ விற்க முடியாது, வேலை செய்ய முடியாது. நம்ம ஆல்ட்ரு பண்ணுற வண்டியை ஏங்க நம்மளுக்கு தாங்க அது. இதை அப்படியே பண்ணி இந்த வண்டி விலைக்கு உள்ளது சொல்லிட்டு கூட விற்றுருவோம். வண்டி ட்ராலி டிஃபன் கடை வச்சுருக்க நண்பர்களை இந்த வண்டி பாருங்கள், மாட்டிக்கலாம், கட்டிக்கலாம். அது ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இதில் மாட்டிட்டுனா புரியும் வரக்கூடாது. இல்லை முக்கியமாக அதை பண்ணுறது விவசாயத்துக்கு தான். ஏன் மருந்து மூட்டை மருந்து மூட்டை எல்லாத்தையுமே ஏற்றின்னு வரலாம். நாற்று மூட்டை, நாற்றுலேருந்து வக்கீலேருந்து மாட்டுக்கு பில்லுலேருந்து வைக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் சொல்லுங்கள், நாங்கள் நல்ல முறையில் சீப் அண்ட் பெஸ்ட் செஞ்சு தரோம். இப்போ அக்கா போய் ஏரியாண்ட பில்லு அடிச்சு தூக்க முடியல, அப்படியே வண்டி மாட்டி எடுத்து போனோமா, அவ்வளோதான். டீ போட்டு எடுத்துன்னு வந்து அது உங்கள் வயசுக்கு விவசாய வயசுக்கு தரமான வண்டி நாங்கள் செய்து தரோம். ஆனால் ஒரு வண்டி செஞ்சு நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னா ஏரியா பூரா ரீச் அப்படியே விட வண்டி தான். அதுக்கு தான் யூடியூப் இது பரப்பிட போகுது. நம்ம எல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் முதலீடு போகணும். நமக்கு 5 ரூபா லாஸ் ஆனாலும் 5 ரூபா லாபம் தரும். புரியுது? உழைப்பு இல்லை, எந்த வேலைக்கு போகல, வீட்டில் உட்காந்து வச்சு சம்பாதிக்கணும். அடிக்க மாதிரி அது வீட்டில் உட்காந்து பண்ண தான் போகிறேன். ஐடியா நான் சொல்கிறேன். வெல்டிங் மிஷின்லேருந்து கட்டிங் மிஷின்லேருந்து ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் நம்ம கிடக்குது. ஹலோ, ஐடியா நான் தான். டெக்னீஷியன் தோக்குறாரு, வெல்டிங் பண்ணுறது நாங்கள். என் ஐடியா ஒன்றும் மிஸ். மூலமட்டம் வேணும், மூலமட்டம் தான் மெயின். அதுதான் நம்ம இங்கே கோணல் மாணல் அது மூலமட்டம் ஒன்று வாங்கிக்கலாம் கடையில் இருக்குது. மூலமட்டம் மெயின் என்னென்னா அந்த மூலமட்டம் வச்சு தான் கடைசியாக பற்ற வைக்கணும். மூலமட்டம் வச்சு பார்க்குற பொருள் கடைசியாக பற்ற வச்சு ஃபைனல் லாஸ்ட் இப்படி ஒரு கால் நிப்பாட்டுன்னு வச்சுக்கான். இந்த பக்கம் ஒத்தி இந்த பக்கம் ஒத்தி ஃபஸ்ட்டு டாக்காக தான் கொடுப்பாங்க. ஆமாம், இந்த பக்கம் மூலம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்தா ஒரு ஓவர் வெல்டிங் தான். இதை 3 நினைச்சிட்டு அப்போ கடைசியும் மூலமட்டம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் இதை ஃபைனல் பண்ணணும். இதுக்கு மேலே தான் அப்போ நம்ம பேஸ் பிளேட் போடுறோம். தவிர பாடி வாங்கினோன்னா அப்படி நெட்டு போட்டு கழிச்சு கட்டை சொல்ல வச்சுருவோம். ஆமாம், அதுக்கு பிளாட் போட்டு அதுக்கு பிளேட் போட்டு தரமாக இருக்கணும். அது அப்படி ஐடியா நான் தரேன், நீ எதுவும் போல புரியுது இல்லையா. ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் கிண்டல் பண்ணுவான். நீ அவனெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. அவனாலும் நீ அவனுக்கு என்ன நெல் பயிர் எனக்கு தெரியும், நாற்று புண்ணு தெரியும், அண்டை வாட்டை தெரியும், எனக்கு தெரியாது. நான் ஏதோ பண்ணி வரேன். எங்காச்சி என் ஊரில் நான் வாங்கின பொருள் எவ்வளோ போய் வேஸ்ட்டு இரு. நான் வாங்கின பொருள் எவ்வளோ ஒரு அரை பிட்டு தான் வேஸ்ட் இரு. சொல்லு, எல்லாமே தான் யூஸ் பண்ணிட்டேன். சொல்கிறா அரை பிட்டு 4 பீஸு. அதான் என்ன பண்ண இன்னத்துக்கு நீ எத்தனை பேர் கேட்டான். அதையும் தான் யூஸ் பண்ணிட்டேன். அது நெட்டு போட்டு நான் இப்போ பார்த்தேன் 360 ரூபா பேச்சனவரா
நான் பண்ணதே கிடையாது கூட சரி மச்சான் அந்த ப்ராஜெக்ட் எப்போ பண்ணலாம் மாமா சிறு வாங்கி வச்சுக்கலாம் வாங்கன்னு வச்சுருந்தா பண்ணணும் இந்த மாதிரி எல்லாமே மொத்தமாக முடியாது இது ஒரு கண்டிப்பாக ஏற்றல் இருக்கிறதா இருக்கும் போகிறான் மெசேஜ் அனுப்பிச்சானா காசு கேட்பான் ஹலோ காசு இல்லையா காசு போட்டு விடியான்னு கட்டிங் அளவு பூரா நான் பக்காவாக மூளை மரத்தால் பக்காவாக பார்த்துறேன் நான் சொல்லிட்டு தான் நீங்கள் செய்யணும் ஆமாம் அதை பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணினா நான் ராம்நாடு போனேன் ராம்நாடு தண்ணி வரைச்சான ஏரியா வீலை போட்டு எல்லாருமே போய் தண்ணி தந்தது தான் 3 நாளைக்கு அது எங்கேயோ இதுலேருந்து வருதான் எங்கேயோ வந்து வருதான் தண்ணி அது இன்னும் சொன்னாங்கப்பா பாய் வரல அந்த தண்ணி ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டு வால் வச்சுக்கிறான் நம்மளுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆமாம் அங்கே தொட்டி கட்டிக்கிறாங்க அதுலேருந்து முன்னு வரணும் அந்த தொட்டிலேருந்து மொண்டு ஊற்றி அங்கேருந்து இப்படி தெரியலாண்டி இந்த இப்படி வீடு நம்ம வீட்டுக்கு போனோம் லெஃப்ட் ரைட் திருப்பி கொடுத்து அது மாதிரி வண்டி கிடையாது இது வந்து வியாபாரத்துக்காக பண்ண போகிற வண்டி இது அந்த வண்டி நம்ம பண்ணலாம் தவிர அது நம்ம எல்லாமே 1/4 ஆங்கிலம் 1/4 ஆங்கிலம் இருந்ததுன்னா எல்லாமே பண்ணலாம் நம்ம கட்டிங் மிஷின் இருக்குது வெல்டிங் மிஷின் இருக்குது எல்லாமே படு எங்கள்